தமிழகத்தின் மிகப்பெரிய சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று கருதப்படும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஓரகடம் தொழிற்பேட்டைகளில் சுமார் 15,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பணி பாதுகாப்பில்லாத நிலைக்கு என்ன காரணம்? மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. வல்லக்கோட்டையைச் சேர்ந்த 26 வயதான சிலம்பரசன் ஓரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தயாரிப்பு மேற்பார்வையாளராக பணிபுரிகிறார். இவரது குடும்பம் மாத செலவுக்கு சிலம்பரசனின் மாத வருவாயான 8,500 ரூபாயைத்தான் நம்பியிருக்கிறது. ஆனால் தனது பணி எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம் என்கிறார் சிலம்பரசன். இது ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்ன்றது ஒரு அத்தாச்சி இது. ஆனால் நான் வாங்குற சேலரி இதே சேலரி ஸ்லிப்பை நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஆனால் யாருமே இது மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரையும் எல்லாரையும் ஏமாத்துறாங்க. இதுவரையும் ஒரு 3,000 பேர்கிட்ட சாதாரணமாக ஒரு கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட லாஸ்ட் மந்த் சேலரி கொடுக்காமையே ஏமாற்றிருக்காங்க. யாருமே இதை கேட்கவும் முடியல. சிலம்பரசனைப் போல ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் 15,000 பணியாளர்கள் தங்களது பணி பாதுகாப்பு குறித்த அச்சத்தில் இருக்கிறார்கள். நோக்கியா நிறுவனம் மூடப்படும் நிலையில் இருப்பதால் அது சார்ந்த 8 துணை நிறுவனங்களும் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் ஒரு தனியார் நிறுவனம் தனது 1,500 பணியாளர்களை விருப்ப ஓய்வில் செல்லுமாறு நிர்பந்தித்துள்ளது. அதனால் தொழிலாளர்கள் சாலையில் இறங்கி போராடத் தொடங்கி உள்ளனர். அவங்க அடித்தர மட்டத்தில் எப்படி சம்பளம் கொடுத்தாங்களோ அதே அளவில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் 50,000 ரூபாயும் வருஷத்துக்கு 2,000 ரூபாயும் அந்த அடித்தர சம்பளத்தை கொடுத்துட்டு நீங்கள் போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று நேற்று முன்னறிவிப்பு இன்றி நேற்று ஒரு HR சைனோ இல்லை மேனேஜர் சைனோ எதுவுமே இல்லாமல் ஒரு முன்னறிவிப்பு இன்றி காலைல ஒரு 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மெயில் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெயில் மூலிமா டிஸ்பிளே பண்ணாங்க. அந்த டிஸ்பிளே நாங்கள் பார்த்துட்டு உடனடியாக நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசும்போது அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க என்கிட்ட பேசவும் கிடையாது. வாழ்வாதாரமே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு ஏஜும் கிடையாது. வேற கம்பெனியில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணால் கூட எங்களுக்கு ஒரு ஏஜே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே அமைச்சிருவோம். அதே மாதிரி தான் சார் காலையில் கூட நாங்கள் இதெல்லாம் பிரச்சனை தான் நாங்கள் எடுத்து பேசுகிறோம். ஒரு சைனீஸ் மேனேஜ்மெண்ட் காலையில் அவங்கள வெளியே விடலன்றதுனால ஒரு சாப்பாடுக்கு நாங்கள் மிச்சம் வச்சிருந்த சாப்பாடை கூட கால் எட்டி உடச்சி தள்ளுறாங்க. ஸ்டூலில் தூக்கி அடிக்கிறாங்க, கல்லை தூக்கி அடிக்க வராங்க சைனீஸ் மேனேஜ்மெண்ட். ஆனால் அதெல்லாம் கேட்க காவல்துறைக்கு ஒரு இதுவே கிடையாது. ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த காவல்துறை எங்களையே போங்கடின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே ஏறி மிதிக்கிறாங்க சார். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஓரகடம் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியில் 200க்கும் அதிகமான சர்வதேச நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை அமைத்துள்ளன. அரசின் 2012, 2013 ஆய்வறிக்கையின்படி 1,378 ஏக்கர் நிலம் இந்த நிறுவனங்களுக்கு சலுகை விலையில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் சுமார் 8,000 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளன. இந்த நிறுவனங்களின் முதலீடு காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இதுவரை நடந்திராத வகையில் தொழிலாளர்கள் பணி இழப்பை சந்திப்பது ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்கிறார்கள் மனிதவள மேம்பாட்டு வல்லுநர்கள். இது ஒரு தனி நிறுவனத்துடைய ஒரு பிரச்சனையா பார்க்காம இது ஒரு தமிழகத்தின் பிரச்சனையா இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்தில் இந்த அளவுக்கு 16,000 பேர் ஒரு 3 மாதங்களுக்குள்ள வேலை இழப்பது என்பது நடந்ததே கிடையாது தமிழகத்தில். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியா நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டாண்டர்டு நிறுவனம் மூடினப்போ என்ன தாக்கம் இருந்ததோ அதே மாதிரி தாக்கம் இதில் வர வாய்ப்பு இருக்குது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது தமிழக அரசாங்கம் இதை ரொம்ப சீக்கிரமாக இதை காக்னிசன்ஸ் எடுத்து இதை ஒரு கிரிப் எடுத்தா இந்த சவாலில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். மத்திய மாநில அரசுகளின் தவறுகளே இந்த நிலைக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. tax issues, local tax issues, all that could have been solved later on. அது நெகோஷியேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். அது பண்ணாதனால அது ஒரு கம்பெனி போச்சுன்னா இட் இஸ் சென்டிங் அ ராங் சிக்னல் டு இன்வெஸ்டர்ஸ் அட் லார்ஜ். ஸோ அதனால் மற்றவங்களாம் வருவாங்களான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு FDI இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி ஒரு பாதகமாக இருக்கும்போது இட் வில் டேக் அ லாங்கர் இயர்ஸ் டு ரெக்டிஃபை த இஷ்யூன்னு சொல்லலாம். அதனுடைய டேமேஜ் எப்படின்றது இனிமேல் போக தான் தெரியும். அன்லெஸ் தி மோடி கவர்மெண்ட்டு புதுசாக வேறு எதனா பண்ணாதான் ஒழிய இல்லைனா இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஐ வுட் சே தட்.
வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலையில் உள்ள தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசிற்கு உள்ளது என கூறுகின்றனர் தொழிற்சங்க தலைவர்கள். தமிழகத்திற்கு வரும் தொழில் முதலீடுகள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக அரசியல் களத்தில் நடந்து வரும் சூடான விவாதங்களுக்கு மத்தியிலே ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சில தொழில் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் தொழிலாளருடைய பணி தற்பொழுது சிக்கலுக்குள்ளாயிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கை எழுந்திருந்தாலும் கூட இந்த பணி பாதுகாப்பின்மை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவும் மாற வாய்ப்பிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.